bomba கலாட்டா. ஏ சந்தியா, சந்தியா. வாரேம்மா. என்னம்மா சொல்லு. ஏன்டி நீனு கிளம்பலையா? கிளம்பதுக்கு என்ன பொண்ணு பார்க்க வரல. அதனால நீ இப்படி பாண்ட போல நிப்பியா? எனக்கு இது போதும். நீ எந்த ஆளையும் தோல. சௌமியா எங்க இருக்கா? அவ அந்த ரூம்ல கிடக்கா. ரூம்ல கிடக்காளா? அவன் கிளம்பலையாட்டி? நீ போய் கேளு கிளம்பலையான்னு. நான் கேட்டுக்கிடியே. நீ என்னத்துக்கு இந்த வீட்ல இருக்க? ஒரு வேலை செய்ய மாட்ட, ஒரு வார்த்தை சொன்னா கேட்க மாட்ட. உனக்கு திமிரும் தலாவட்டும் மட்டும் ஒரு குறவும் இல்லை. உன் பிள்ளை இல்லம்மா, அதான் நான் அப்படியே தான் இருப்பேன். உன் வயசுல என் அப்பா அம்மாட்ட நான் இப்படி எல்லாம் பேசினதே இல்லை. யாரு பார்த்தா? நான் பார்க்கல இல்ல. சரி, இப்போ உன்னை என்ன செய்யணும் சொல்லு. சந்தியா, என் செல்ல பிள்ளை இல்ல, அக்காட்ட போய் கிளம்ப சொல்லு மக்களே. யோம்மா, என்னம்மா நடிக்க நீ? நீ ராணிதாம்மா. இவ்வளோ நேரம் என்ன திட்டுன, இப்ப எப்படி உருளுக? மக்களே, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர்றதுக்கு நேரம் ஆச்சு மக்களே, அக்காட்ட போய் சொல்லு. அவ தான் இந்த மாப்பிள்ளை பிடிக்கலன்னு சொல்லல. எதுக்குமா உனக்கு இதெல்லாம்? போட்டி அந்தால வந்துட்டாங்க இருந்து. இவள்கிட்ட யாராவது கேட்ட போல, பெரிய மனுஷிவ. என்னன்ட்டு நீ சொல்லுங்க, அவள்கிட்ட போய் கிளம்ப சொல்லுன்னு. நீ வேணா போய் சொல்லு. ஆமா, நீ போய் அந்த சேர்ல ஏறி. நான் சேர்ல இருப்பேன், கீழே இருப்பேன், உனக்கு என்ன? கண்ணு முன்னாடி இருந்து ஓடிரு. நான் போறேன். எம்மா, நான் போறேன். இதுல இருந்து ஒரு வடை எடுக்கட்டா? சூடு சொரணை இருக்காட்டி உனக்கு? சூடு சொரணைக்கும் வடைக்கும் என்னம்மா சம்பந்தம்? நான் ஒன்று எடுக்கேன். வடை தின்ன வந்திருக்கா, வடை. ராணி அக்கா, வாங்கம்மா, உங்களை தான் பார்த்துட்டு இருந்தேன். எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களாக்கா? ஆமா, இனி டீ மட்டும் போடணும். எப்பக்கா வராங்க? ஆமா, நீ இழுத்து முடிக்கிறதுக்குள்ள அங்க எல்லாரும் வந்துடுவாங்க. சின்ன பொண்ணு, சும்மா இரு. எத்தனை மணிக்குக்கா வருவாங்க? 10 மணிக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்க. லட்சுமி அக்காவை காணல. அவங்களுக்கு மாட்டுக்கு புல்லெல்லாம் இருக்கணும்லம்மா, அதான் வரல. தாய்க்கிழவி எப்பவும் பிஸி தான். ராணி அக்கா, சௌமியா ரெடி ஆயிட்டாளா? அந்த சந்தியா பிள்ளைகிட்ட பார்க்க சொன்னேன், அது என்கிட்ட தெனாவட்டா பேசிட்டு போகுது. சரிக்கா, இன்னி நீங்க வெளியில மாப்பிள்ளை பாக்கீங்க நாயாச்சு. இன்னி எதுக்கு அது இதெல்லாம் பேசிட்டு? சின்ன பொண்ணு, நீ கொஞ்சம் பாருமா, சௌமியா ரெடி ஆயிட்டாளான்னு. சரிக்கா, நான் போய் பார்க்கேன். நானும் வாரேன் சின்ன பொண்ணு. நீ இழுத்து முடிச்சிட்டு வா. எக்கா, உங்க கொண்டை சூப்பரா இருக்குக்கா. ஆமாக்கா, நானும் சொல்லணும்னு இருந்தேன். ராணியக்கா, கொண்டை சூப்பரா இருக்கு. சரிம்மா. சரிக்கா, நான் போய் சௌமியா பார்த்துட்டு வரேன். நீ போ சின்ன பொண்ணு, நான் ஒரு வடை எடுத்துட்டு வரேன். தீனி பண்டாரம் தின்னுட்டு இங்கே கடை. ஏ உமா, அவங்க எல்லாம் வந்துட்டு போன அப்புறம் சாப்பிடுவோமா? ஒன்னே ஒண்ணுதானக்கா. சரி உமா, நீ எடுத்து சாப்பிடு. சௌமியா, எத்தே வாங்க. என்னம்மா இன்னும் கிளம்பாம இருக்க? எத்தே, எங்க அம்மாட்ட சொன்னா கேட்கவே மாட்டிக்காத்தே. சரி, அதெல்லாம் பரவ பேசிக்கலாம். இப்ப கிளம்புமா. அது எப்படித்தே பேசுகிறது? இப்போ அம்மா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை வர சொல்லிட்டாலம்மா, அடுத்து அசிங்கப்படுத்த கூடாதுல்ல. போய் கிளம்பு. எத்தே, எனக்கு பிடிக்கவே இல்லத்தே. நாங்கெல்லாம் இருக்கோம்ல, நீ கிளம்பு. சரி, சேலையெல்லாம் எடுத்துட்டு வா, நான் கட்டி விடுங்க. சரித்தே. சாரி கட்டின பிறகு அழகா இருக்க. வார மாப்பிள்ளை ஒன்று பிடிச்சிருக்குன்னு இன்னைக்கே கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போயிடுவான். ஏன் தே? சும்மா சொன்னேன். அப்ப நான் அழகா இல்லையாத்தே? அழகாதாம்மா இருக்க. எல்லாருக்க கண்ணும் உன் மேலதான் இன்னைக்கு. ஆமா, சந்தியா எங்க? அது எங்க போய் கிடக்குதோ. சரி வா, இனி நீ எப்படி இருக்கன்னு அம்மா பார்க்கட்டும். வாரேன் எத்தே. எத்தே, உங்களை நம்பிதான் தே இருக்கேன். அம்மாட்ட நீங்க பேசணும். இல்லைன்னா இந்த மாப்பிள்ளைய பிடிக்கல, நான் நேரே சொல்லிடுவேன். அப்படி சொல்லாத சௌமியா, பிறகு பேசிக்கலாம்.
அத்தே நீங்க எனக்கு வாக்கு தந்திருக்கீங்க, மறந்துடாதீங்க. சரி சரி வா. இதோ வண்டி சவுண்டு கேக்கே, மாப்பிள்ள வந்துட்டாருன்னு நினைக்கேன். நீ இங்கே இரு, நான் இப்ப வாரேன். ஐயே மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க அங்க வராங்களே, இந்த மனுஷனை இந்த பையலையும் காணலையே. ஏய் சின்ன பொண்ணு ஒரு சத்தம் கூப்பிடுமா, அங்க எங்கேயோ நிப்பாங்க. கூப்பிடுங்க. முருகண்ணே, சக்தி, இங்க வாங்க. ஒரு விஷயத்துக்கு ஆள் வேலை தேடும் போது காணாது. உமா எங்க? அவ அடுக்கலையில வடை என்னத்தையா தின்னுட்டு இருப்பா. ஆமா வடை தின்னியாவ வடை. ஏமா நில்லுமா தாயே இங்க. எக்கா மாப்பிள்ள சூப்பரா இருக்காருக்கா. ஆமா சின்ன பொண்ணு. வாங்க வாங்க. என் பேரு முத்துராஜ். இது என்னோட மகன் கார்த்திக்கு, அது என்னோட மனைவி சந்திரா, அப்புறம் என்னோட மக கார்த்திகா. இதுதான் என்னோட குடும்பம். என் மகன் லண்டன்ல ஐடி கம்பெனில வேலை பார்க்கான். இப்போ அவனுக்கு தான் உங்க பொண்ணை கேட்டு வந்திருக்கோம். இது என்னோட மனைவி ராணி. அவங்க பக்கத்துல நிக்கிறது அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு. இது என்னோட பையன் சக்தி. அப்புறம் எனக்கு 2 பொண்ணுங்க. அதுல மூத்த பொண்ணு தான் நீங்க பார்க்க வந்திருக்கீங்க. அப்போ உங்களுடைய 2வது பொண்ணுங்க? அவ அங்க எங்கேயாவது இருப்பா. ராணி, சந்தியாவை கூப்பிடு. ஏ சந்தியா. வரேம்மா. இதான் என்னோட 2வது பொண்ணு. சரி ராணி, நீ போய் எல்லாருக்கும் டீ எடுத்துட்டு வா. டீ எல்லாம் அப்புறமா குடிக்கலாம், முதல்ல பொண்ணை காட்டுங்க. சந்தியா போய் அக்காவை கூட்டிட்டு வாமா. சரி கூட்டிட்டு வரேம்மா. இதான் என்னோட பொண்ணு. வாமா வந்து உட்காரு. இல்ல பரவாயில்ல, நான் நிக்கேன். உன் பேர் என்னம்மா? சௌமியா. படிச்சிட்டு இருக்கியா வீட்ல இருக்கியா? வீட்டில தான் இருக்கேன், படிச்சு முடிச்சிட்டேன். படிச்சு முடிச்சிட்டு வேலைக்கு போறேன்னு சொன்னா, ஆனா வேலைக்கெல்லாம் அனுப்பல. கல்யாணம் பண்ணிட்டு கொஞ்ச நாள் இருந்துட்டு என் மகன் அடுத்து லண்டன் கூட்டிட்டு போயிடுவான். எம்மா எனக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சிருக்கு. உனக்கு பிடிச்சா போதுமாட்டி, அண்ணனுக்கு பிடிக்கணும், அவங்களுக்கு பிடிக்கணும். ஏன் அவங்க அழகா தானே இருக்காங்க, உன் மகனுக்கு பிடிக்காதா? இருட்டி கேட்டு பாக்கேன். நான் கார்த்திகே, உனக்கு பிடிச்சிருக்கா? உங்களுக்கு பிடிச்சிருக்காமா? எனக்கு பிடிச்சிருக்கு மக்களே. பொண்ணு மூக்கும் மொழியுமா அழகா இருக்கா. எனக்கும் பிடிச்சிருக்குமா. கார்த்திக்கு பொண்ணு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்குப்பா. எங்க எல்லாருக்கும் பொண்ணு பிடிச்சிருக்கு. இனி நீங்க தான் பையனை பிடிச்சிருக்கான்னு சொல்லணும். எங்களுக்கும் பையனை ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி, பொண்ணுட்ட ஒரு வார்த்தை கேட்டு சொல்லுங்க. அவ அந்த மாதிரிப்பட்ட பிள்ளை எல்லாம் இல்ல. நாங்க என்ன சொன்னாலும் கேப்பா. எங்க விருப்பம் தான் அவ விருப்பமும். ஓ அப்படியா? அம்மா, நான் சௌமியாட்ட 2 நிமிஷம் தனியா பேசுறேன். இரு மக்களே கேட்டு பாக்கேன். மாப்பிள்ள என்ன சொல்லாரு? இல்ல அவனுக்கு சௌமியா கிட்ட கொஞ்ச நேரம் தனியா பேசணுமா. தனியாவா? என்ன சொல்லுவாளோ? என்ன சொல்லுவாளோன்னா, அவளுக்கு பிடிக்காம தானே இந்த கல்யாணத்தை நடத்துக, அவ வேண்டான்னு சொல்லுவா. நீ சும்மா இரும் போய் கூறுகிட்ட மனுஷா. என்ன திட்டுறதுலே இரு. என்ன அடக்க போல எல்லாரும் அடக்கிடலான்னு நினைச்சிடாத. போவோம் போய் சோழிய பார்த்துட்டு. எக்கா சௌமியாட்ட தனியா பேசணும்னு சொல்லுவாருக்கா. அவ என்ன சொல்லுவாளோ? அதான் என் வயிற்றுலயும் புளிய கரைக்கி. புளி இல்ல உப்பும் சேர்ந்து கரையும் உனக்கு. நீ எல்லாம் ஒரு பெத்த பிள்ளை போலையால பேசுக. நீ என்ன பெத்த அம்மா போலயா பேசுக? நீ உன் இஷ்டத்துக்கு எல்லாம் பண்ணிட்டு இருக்க. நீ இந்த வீட்டுல யார் சொல்லவும் கேட்க மாட்ட, யார் சொல்லவும் மதிக்க மாட்ட. பின்ன நீ சொல்ல மாட்டே, நாங்க ஏன் கேட்கணும்? ஐயோ கடவுளே, நான் இதெல்லாம் பெத்தது சும்மா இருந்திருக்கலாம். ஏக்கா டென்ஷன் ஆகாதீங்கக்கா, பார்த்துக்கிடலாம். நான் சௌமியாட்ட சொல்லியிருக்கேன், அவ சொல்ல ஒண்ணு மாட்டா. சொல்லாம இருந்தா சரிதான். அவங்க 2 பேரும் தனியா பேசுறதுல உங்களுக்கு விருப்பம் இல்லையா? ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இல்ல ரொம்ப நேரமா உங்களுக்குள்ளே பேசிட்டு இருந்தீங்க, அதான் கேட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. போமா சௌமியா போய் பேசிட்டு வா. சௌமி, நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கு. மாப்பிள்ளைகிட்ட உங்களை என்ன கல்யாணம் பண்ண விருப்பம் இல்லைன்னு சொல்லிடு. எப்படி டீ நான் சொல்லுது? வாயால தான் சொல்லுது, வேற எப்படி சொல்லணும்? பயமாறு சந்தியா, அம்மா அடிச்சே கொண்டு போடுவா. பின்ன அவனை கெட்டிகிட்டே போ. சின்ன பொண்ணு அத்தை பிறகு அம்மாட்ட பேசலாம்னு சொல்லியிருக்கு. என்னவும் செய்யுங்க, என்ன விடுங்க. என்ன பேசுறதுன்னே தெரியல. ஏன் பேசாமலே நிக்கீங்க? ஒன்றும் இல்லை. என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஏன் பதில் பேச மாட்டேங்கீங்க? அதெல்லாம் அப்பா அம்மா சொல்லுவாங்க. ஏன் நீங்க சொல்ல மாட்டீங்களா?
ஏன் நீங்க மேல படிக்கலையா? இல்லை அப்பா அம்மா போதும்னு சொன்னாங்க, அதான் நிறுத்திட்டேன். என்ன கல்யாணம் பண்ண பிறகு வேலை பார்க்கணும்னா வேலை பார்க்கலாம், படிக்கணும்னா படிக்கலாம். நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். ஏதாவது பேசுங்க. இல்லை நீங்கள் சொல்லுங்க. அப்ப நான் பேசுவேன், நீங்க கேட்டுட்டே நிப்பீங்களா? பொண்ணுங்கெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி பேசவே மாட்டேங்கிங்க, ஆனா கல்யாணத்துக்கு பிறகு நீங்க தான் பேசுறீங்க. அது எப்படி? இந்த ஆள் வேற புழுன்னு பேசி நிற்கானே. பேச்சு பதில் சொல்லுங்கன்னு சொல்லு. நீ என்ன சொல்லு? எனக்கு, என் தங்கச்சிக்கு, எங்க அம்மாவுக்கு, எங்க அப்பாவுக்கு எல்லாருக்கும் உங்களை பிடிச்சிருக்கு. உங்க குடும்பத்தையும் பிடிச்சிருக்கு. ஐயோ எனக்கு நான் பிடிக்கலையா? போயா, எப்படி சொல்லுதுன்னே தெரியல. சரி, நீங்க பேசுற மாதிரியே இல்ல. சரி கீழே போமா, நான் ஃபோன் நம்பர் தந்துட்டு போறேன். உங்களுக்கு ஏதாவதுனா ஃபோன் பண்ணி பேசுங்க. ஆ சரி. இதுக்கு மட்டும் வாயை திறக்கீங்க பாத்தீங்களா? இந்த பையன் எதுக்கு இங்க சுத்திட்டே நடக்கான்? சரணு, நீங்க என்ன ஒரே சுத்தகமா இருக்கு? நான் என்ன ரோட்ல தானே போறேன். நீ ரோட்ல தான் போற, ஆனா எங்க வீட்டு முன்னாடி சுத்திட்டே இருக்க. இந்த ஏரியால எத்தனை வீடு இருக்கு, யாரும் என்கிட்ட கேட்கல. நீ மட்டும் வந்து என்கிட்ட கேட்டுட்டு இருக்க. அம்மா பார்த்தான்னு வச்சுக்கோ நீ காலி. ஆமா சந்தியா, உங்க வீட்டுக்கு யார் வந்திருக்கா? அது உனக்கு இப்ப தெரியும், அதுக்கு தான் இந்த சிஐடி வேலையா? சொல்லி, யார் வந்திருக்கா? சௌமியாவை பொண்ணு பார்க்க மாப்பிள்ள வந்திருக்காங்க. என்ன சொல்லுங்க, சௌமியா பொண்ணு பார்க்க வந்திருக்காங்களா? பின்ன என்னையா பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க? பொண்ணை பார்க்க வந்தா நான் அதிர்ச்சி ஆக மாட்டேன். சௌமியாவும் பொண்ணு பார்க்க வந்திருக்காங்கன்னு சொல்லுங்க. அப்போ சிவா நிலைமை என்ன பெரிய நிலைமை? தாடியும் வளர்த்தின்னு நடக்க சொல்லு. அவன் ஏன் தாடி வளர்த்தணும்? அவன் தம்பி நான் இருக்கே இல்ல, அவனை அப்படியெல்லாம் கஷ்டப்பட விட மாட்டேன். ஓ சார் என்ன செய்வீங்களா? எங்க அண்ணன் மட்டும் ஊன்னு சொல்லட்டும், சௌமியாவை தூக்கிட்டு போயிட்டு எங்க அண்ணன் கல்யாணம் பண்ணி வைப்பேன். நல்லா தூக்கிட்டு போக கை இருக்காது. நீ பார் சந்தியா, அத்தைகிட்ட பேசி பார்ப்போம். அத்தை சம்மதிக்கலைன்னா சௌமியாவை தூக்கிட்டு தான் போவோம். எங்க அம்மா காதுல கேட்டுன்னு வையா, உன்னையும் விட்டு உங்க அண்ணனையும் விட்டுவா. அதையும் தான் பார்ப்போம். பாப்போம். சந்தியா, அவன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன சரணு? நம்ம வீடியோக்கு ஃபர்ஸ்ட் யாரு கமெண்ட் பண்ணா ஞாபகம் இருக்கா? அதை எப்படி மறக்க முடியும்? சனையா ரவி தான். அந்த சனையா ரவிக்கு அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் இன்னைக்கு திருமண நாளாம். ஓ அப்படியா? அப்ப வாழ்த்து சொல்லிடுவோமா? சொல்லும். சனையா ரவிக்கு அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி ரவி அப்பா, சாரதா அம்மா.